என்னதான் உங்க ஸ்டார்ட் அப்போட ப்ராடக்ட் சூப்பரா இருந்தாலும் அது சேலா கன்வெர்ட் ஆகாததுக்கு பெரிய ரீசனே இந்த டைமிங் தான். ஏன்னா நானும் இந்த டைமை கன்சிடர் பண்ணாம என்னோட மார்க்கெட்டிங் ஸ்டைல ட்ரை பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் ட்ரை மட்டும் தான் பண்ணியிருந்திருப்பேன். வெல்கம் டு டே 14 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 days சேலஞ்ச். அண்ட் இன்னைக்கோட கரண்ட் பேலன்ஸ் 3570 rupees. ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பிளேசஸ் ஆல்ரெடி கிரௌடா இருக்கும் அண்ட் சில ஷாப்ஸ் க்ளோஸ்டா கூட இருக்கலாம். ஆல்ரெடி கிரௌடா இருக்கும் போது கிளைண்ட் கிட்ட போய் நம்ம பிட்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது அண்ட் கேட்கற அளவுக்கு டைமும் இருக்காது. அதனால ரெகுலரா பிட்ச் பண்ற இந்த கமர்ஷியல் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம போய் பிட்ச் பண்ண போறது பீச் ஷாக்ஸ்க்கு தான். பட் பீச் ஷாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணதுனால அரௌண்ட் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பண்ணாம இங்க இருந்து வேற பிளேஸ் டிராவல் பண்ணி அங்க இருக்க பீச் ஷாக்ஸ் தான் அப்ரோச் பண்ண போறோம். சோ நம்ம இருக்க பிளேஸ்ல இருந்து பஸ் எடுத்து டைரக்டா அந்த பீச்சுக்கு ரீச் ஆக போறோம். எதனால நான் இந்த பீச் ஷாக்ஸை சூஸ் பண்ணன்றத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அண்ட் நம்மளோட டெஸ்டினேஷனும் வந்து ரீச் ஆயாச்சு. சோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பீச் ஃபுல்லாவே கிரௌடா இருந்துச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஷாக் அப்ரோச் பண்ண போனேன். அப்ரோச் பண்ண ஃபர்ஸ்ட் கிளையன்ட் ரிஜெக்ஷன் தான் கொடுத்தாங்க அண்ட் வீடியோவையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்து நான் நெக்ஸ்ட் ஷாக்குக்கு பிட்ச் பண்ண போனேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வித்தின் 5-10 மினிட்ஸ்ல நம்ம டீலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு வித்தின் நம்மளோட செகண்ட் கிளையன்ட் அப்ரோச்ல. அண்ட் இமிடியேட்டா அவங்க ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எதனால இவங்க வித்தின் 5-10 மினிட்ஸ்ல நம்ம டீல் அக்செப்ட் பண்ணாங்கன்னா என்னதான் நான் வித்தின் 48 ஹவர்ஸ்ல கான்டென்ட் ஷூட் எடிட் ஆட் எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க இமிடியேட்டா அக்செப்ட் பண்ணதுக்கு பெரிய ரீசன் இன்னைக்கு நான் அப்ரோச் பண்ண டைமிங் தான். அவங்க கிட்ட நான் பிட்ச் பண்ணது இங்க இருக்க ஏகப்பட்ட காம்படிஷன்ல உங்களோட ஷாக்குக்கு ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இதே கஸ்டமர்ஸை நியூ இயர்க்கு ரிட்டைன் பண்றதுக்கு இப்பவே நம்ம இமிடியேட்டா ஷூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரவுட் அட்மாஸ்பியரை வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணா அகைன் நியூ இயர்க்கு நிறைய விசிட்டர்ஸை புல் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். நம்ம சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்தனால அவங்க டீலையும் அக்செப்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம், எவ்வளவு பேமெண்ட் வாங்க போறோம்ன்றத நாளைக்கு வீடியோல சொல்றேன். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா என்னதான் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் சூப்பரா இருந்தாலும் கரெக்டான டைம்லயும் கரெக்டான வேலையும் பிட்ச் பண்ணா கண்டிப்பா சேலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா 0ன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.